அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. கரூரில் நடைபெற்ற தாவேக கூட்டத்தில் ரவுடிகள் நுழைந்தனர் என உச்சநீதிமன்றத்தில் சிறுவனின் தரப்பு வாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவேக கூட்டத்தில் ரவுடிகள் நுழைந்தனர் என்று சிறுவனின் தரப்பு சொல்லப்பட்டது அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரவுடிகள் கூட்டத்தில் நுழைந்தாலும் காவல்துறை தடியடி நடத்தியிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டத்தில் தூக்கி வீசப்பட்ட தண்ணீர் பாட்டில்களில் திமுகவின் செந்தில் பாலாஜியின் புகைப்படம் இருந்ததாக அங்கே தெரிவிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. மனுதாரர் கேட்டது ஒன்று, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது ஒன்று என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கரூர் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தம். நித்யானந்தம், உச்சநீதிமன்றத்தின் விவாதம் குறித்த கருத்துக்களை சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்தில் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த 5 வழக்குகளில் 3 வழக்குகள் சிபிஐ கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 2 தரப்பு வாதங்களையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டு வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதை கேட்டு வருகிறார்கள். அமர்வு முன்புதான் வழக்கமாக இந்த விசாரணைகள்லாம் வரும். அந்த வகையில் உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த காலை முதலே இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் மிக முக்கியமாக தமிழக அரசினுடைய கருத்துக்களையும் அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் வாதிட்டு வருகிறார்கள். இருதரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் கேட்டதற்கு பிறகாக உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம் என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. என்றால் உயர்நீதிமன்றம் SIT சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இங்கு தமிழக காவல்துறை உயர் அதிகாரியுடைய அஸ்ரா கார்க் தலைமையிலான குழு விசாரிக்கும் என்று. ஆனால் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல பாதிக்கப்பட்ட சிறுவன், அதாவது பாதிக்கப்பட்ட இறந்தவர்களுடைய குடும்பத்தார் தொடுத்திருந்த அந்த வழக்கில் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த கூட்டத்தில் கரூர் கூட்டத்திற்குள்ளாக ரவுடிகள் புகுந்திருந்தார்கள், ரவுடிகள் நுழைந்திருந்தார்கள் என்று அந்த வாதங்களை முன்வைக்கப்பட்டது. ரவுடிகள் கூட்டத்திற்குள் நுழைந்ததாலும் காவல்துறை தடியடி நடத்தப்பட்டதாலும் தான் ஏற்பட்ட விபத்து என்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். இத்தனை நாட்களாக இந்த கருத்துக்கள் வெளிவரவில்லை. இத்தனை நாட்களாக பாதுகாப்பு குறைபாடு, அதே போல பாதுகாப்பில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் உளவுத்துறைக்கு தெரிந்ததா தெரியாமல் இருந்ததா, அதிக அளவில் விஜயனுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்தார்கள், சிறிய இடம் தண்ணீர் கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை, இது போல வாதங்கள் சமூகத்தில் இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான வாதங்கள் எல்லாம் தற்போது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. கரூர் கூட்டத்திற்குள்ளாக ரவுடிகள் புகுந்திருந்தார்கள் என்ற ஒரு கருத்து என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு இடத்தில் பொதுமக்கள் கூடுகிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு ரவுடிகள் வருகிறார்கள் என்றால் அதை தடுப்பது காவல்துறையுடைய கடமை. காவல்துறை ஏன் தடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை இதில் எழுப்பியிருக்கிறார்கள். மனுதாரர் பிரபாகரன் தரப்பிலிருந்து விஜய் பிரச்சார கூட்டத்தில் இது போன்ற கூட்ட நெரிசல் நடைபெற உள்ளது என பிற்பகல் 3:15 மணி அளவில் திமுக உறுப்பினர் ஒருவரால் சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது என்று வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பதிவிட்ட நபர் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர் என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை மிக முக்கியமான கருத்தாக எடுத்துக்கொள்வார்கள் நீதிபதிகள். என்றால் இந்த சம்பவத்திற்கும் கரூரில் நடைபெற்றிருக்கிறது. அதே போல செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதாக பல சமூக ஊடகங்கள் மூலமாக கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய பெயர் உச்சநீதிமன்றத்தில் அடிபட்டிருக்கிறது. வாதங்கள் வைக்கும் பொழுது மிக முக்கியமாக இந்த கருத்தினை மனுதாரர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தாவேகா தரப்பிலிருந்து வைக்கப்படவில்லை, பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுதாரர் பிரபாகரன் தரப்பில் கரூர் பரப்புரை கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்று கணிக்க காவல்துறை மற்றும் உளவுத்துறை தவறிவிட்டது என்ற கருத்தையும் வாதங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கடந்த ஜனவரி மாதம் எதிர்கட்சியினர் அந்த பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட போது காவல்துறை அனுமதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி அந்த பகுதியில் பேசுவதற்கு அனுமதி கேட்ட போது காவல்துறை அனுமதி மறுத்து இருக்கிறது. ஆனால் அதைவிட கூட்டம் அதிகமாக கூடக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை விஜய் வெளியே வந்தது கிடையாது. முதல் முறையாக வெளியே வருகிறார். கரூருடைய மைய பகுதிக்கு வருகிறார். ரசிகர்களும் வருகிறார்கள், தொண்டர்களும் வருகிறார்கள் என்று வரும்பொழுது கூட்டம் அதிகரித்து காணப்படக்கூடிய அளவிற்கு
உளவுத்துறை அதை கணித்து முன்னதாகவே 3 மாவட்டங்களில் பார்த்திருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு எதிர்க்கட்சிக்கு அந்த இடம் போதுமானதாக இருக்காது என்ற கணித்த காவல்துறை ஏன் தாவேகாவிற்கு கணிக்கவில்லை என்ற வாதத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல இடையூறாக இருக்கும் என்பதால் அந்த பகுதி இடையூறாக இருக்கும் என்பதால் அந்த பகுதியில் அனுமதி கிடையாது என காவல்துறை கூறியது. ஆனால் செப்டம்பர் மாதம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை காவல்துறையின் முழு தோல்வி என்பது காட்டுகிறது என்று மனுதாரர் பிரபாகரன் தரப்பில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாதமாக பார்க்கப்படுகிறது. நீதிபதிகள் இந்த வாதத்தை மிகவும் கூர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பரஸ்பரமாக குற்றம் சாட்டவோ அல்லது பரஸ்பரம் குறை சொல்லியோ கொண்டே இருக்க முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் தமிழ்நாடு அரசு சார்பில் விஜய் அந்த பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவில்லை, உயிரிழந்தவுடன் அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டார், விஜய் மீதுதான் தவறு இருக்கிறது, தாவேகா மீதுதான் தவறு இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு தரப்பு வாதங்கள் வைக்கப்படுகிறது. அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அடுக்கி வருகிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நீதிபதிகளோட கருத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய அமர்வு தற்பொழுது கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பரஸ்பரமாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது. ஆகவே பரஸ்பரம் குறை சொல்லியே கொண்டிருக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்பது வெளிவர வேண்டும். அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்தான முழுமையான விவரம் வெளிவர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல உயிரிழந்தவர்களுடைய உடல்களை உடற்கூறாய்வு இரவிலேயே நடத்தப்பட்டு இருக்கிறது என்று நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். என்றால் வழக்கமாக 6 மணிக்கு பிறகாக உடற்கூறாய்வு செய்யக்கூடாது என்பது ஒரு மரபு. இது முன்னதாக உச்சநீதிமன்றங்களுடைய உத்தரவுகள் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு அவசர தேவைக்காக செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்றெல்லாம் தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்து செய்தியாளர்களை சந்தித்த பலரும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே தற்போது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அதை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். உடற்கூறாய்வு நடத்துவதற்கான அதாவது உயிரிழந்தவர்களுடைய உடல்களை உடற்கூறாய்வு இரவிலே நடத்தப்பட்டு இருக்கிறது என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல உடற்கூறாய்வு நடத்துவதற்கான அங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன, எத்தனை உடற்கூறாய்வுகள் டேபிள் உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு கரூர் சம்பவத்தில் எத்தனை ஒரே நேரத்தில் ஒரு இரவில் 26 பேருக்கு அங்கு உடனடியாக அந்த உடற்கூறாய்வு என்பது செய்யப்பட்டது. ஒரு உடற்கூறாய்வு என்பது குறைந்தபட்சம் அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடமாக, அதாவது உடற்கூறாய்வு செய்வதற்கான நேரம் எடுக்கும் என்பது நம்மால் உணர முடியும். என்றால் இதற்கு முன்னதாக சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி ராம்குமாருடைய கேஸ் இருக்கிறது. அந்த வழக்கில் 45 நிமிடம் முதல் 1.5 மணி நேரம் வரை அதனுடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது ஒரு உடற்கூறாய்வுக்கு தேவையான நேரம் என்பது 30 முதல் ஒரு மணி நேரமாக எடுக்கும். ஆனால் இரவில் ஒட்டுமொத்தமாக 26 உடல்களை எவ்வாறு உடற்கூறாய்வு செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக கேட்காமல் எப்படி செய்தது, எத்தனை டேபிள்கள் அங்கு இருக்கிறது, அதாவது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எத்தனை டேபிள்கள் போடப்பட்டிருக்கிறது, அத்தனை டேபிள்களில் ஒரே நேரத்தில் மருத்துவர்கள் எத்தனை மருத்துவர்கள் வந்து அங்க உடற்கூறாய்வு செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியெல்லாம் தற்பொழுது நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே பல மர்ம முடிச்சுகளை உச்சநீதிமன்றம் அழுத்துக் கொண்டிருக்கிறது என்பதில் இதன் மூலமாக உணர முடிகிறது. இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் SIT சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கப்படுமா, அல்லது CBI வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுமா, அல்லது இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய மேற்பார்வையிலேயே இந்த வழக்கு நடைபெறுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தம்.